தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை உங்கள் அனைவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக பார்ப்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாக ஒரு புதிய தலைப்பின் கீழாக நாம் இறைவனுடைய வார்த்தையை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அந்த தலைப்பை நான் ஒரு விசை சொல்லிவிட்டு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். தலைப்பின் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன். இதுவரைக்கும் நாம் 4 பாகங்களை தியானம் செய்து வந்தோம். 4 பாகங்களாக பிரித்து தியானம் செய்து கொண்டு வந்தோம். இன்று பாகம் 5. முதலாவதாக பிறந்த ஆதாம் மற்றும் அவருடைய மனைவி ஏவாள் அவர்களை குறித்தும் அவருடைய குடும்பத்தை குறித்தும், அவர்கள் பெற்றெடுத்த 2 ஆண் பிள்ளைகள் காயின் மற்றும் ஆபேல் அவர்களை குறித்தும் நாம் தியானம் செய்து வந்தோம். இப்பொழுது அதனுடைய தொடர் போதனையாக பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் பாகம் 5 இன்று நாம் தியானம் செய்ய போகிற தேவனுடைய மனிதராகிய நோவா அவர்களை குறித்து நாம் தியானம் செய்யவிருக்கிறோம். கவனமாக கேளுங்கள் பிரியமானவர்களே. இது மிகவும் பிரயோஜனமுள்ள ஒரு தலைப்பாகவும் இறைவனுடைய செய்தியாகவும் நமக்கு இருக்க போகிறது. இந்த நோவாவின் வாழ்க்கையை குறித்து எழுதின ஒரு கையேட்டில் இருந்துதான் நோவாவின் ஜலப்பிரளயம் என்ற புத்தகத்தை நான் முதல் முறையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் எனக்கு ஏற்படுத்தி தந்து அதை நான் வாசித்தேன். ஒரு மணி நேரத்திற்குள்ளே அது மிகவும் சிறிய புத்தகம். வானவில் தேவாலயத்தின் போதகர், பிரதான போதகர் டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவர்கள் எழுதிய அந்த நோவாவின் ஜலப்பிரளயம் என்ற அந்த சிறிய புத்தகத்தை, அந்த வரலாற்றை நான் படித்த மாத்திரத்துல அன்றே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு நிறைய காரியங்கள் ஒரு நாளிலேயே நடந்து முடிந்தது. ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி அந்த புத்தகத்தை வாசித்த அந்த நாளிலேயே ரட்சிப்பையும் கர்த்தர் கொடுத்து விட்டார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அங்கிருந்து இந்த வினாடி வரைக்கும் இறைவனோடு நாங்கள் நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரும் இம்மானுவேல் என்னும் நாமத்தில என்னோடும் உங்களோடும் கூட நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. பிரியமானவர்களே, அதனுடைய வரிசையில இன்று நாம் நோவா அவர்களை குறித்து பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற வரிசையில நோவாவை எப்பொழுது அழைத்தார், எந்த சூழ்நிலையில அழைத்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் இந்த தலைப்பின் துணை தலைப்புகளாக 10 தலைப்புகளை நான் எழுதி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வருகிறேன். அதை நான் ஒரு விசை வாசித்து விட்டு நோவாவை அவர்களை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். நம்முடைய பெயர்கள் தேவனுக்கு தெரியுமா? அவர் யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், எதற்காக அழைத்தார், எந்த சூழ்நிலையில் அழைத்தார், அப்படி பெயர் சொல்லி அழைத்தார் அல்லவா, அவர்களிடத்தில் என்ன பேசினார் மற்றும் அவர்களோடு கூட செய்த உடன்படிக்கை என்ன, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களையும் பல முக்கியமான தருணங்களில் அவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். சிலருடைய பெயர்களை அவர் மாற்றியும் இருக்கிறார். நம்முடைய பெயர்களை அவர் ஞாபகம் வைத்திருக்க ஏன் விரும்புகிறார்? நம்முடைய பெயர் மட்டும்தான் தெரியுமா, அல்லது நம்முடைய விலாசம் மற்றும் செய்யும் தொழில் அனைத்தும் தெரியுமா? வெகு சிலரை பிறப்பதற்கு முன்பாகவே அவர்களுக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இந்த 10 தலைப்புகளில் கலந்ததுதான் பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்ற தலைப்பின் கீழ் வருகிற இறைவனுடைய செய்தி. பிரியமானவர்களே, சரி, ஒரு சிறிய விஷயத்தை சொல்லிவிட்டு தியானம் செய்ய நாம் ஆரம்பிப்போம். நம்மிடத்துல பல லட்சம் ரூபாய் செலவு செய்து அல்லது பல கோடி ரூபாய் செலவு செய்து அருமையான ஒரு சொகுசு காரே வாங்கியிருந்தாலும் அந்த சொகுசு காருக்கு உள்ள இருக்கிற அனைத்து வசதிகளையும் பயன்படுத்தாத ஆயுதமாக இருக்கிற சூழ்நிலையிலும் 4 சக்கரங்கள் இருக்கிறது அல்லவா, ஸ்டெப்னியை விட்டு விடுங்கள். 4 சக்கரம் அதற்கு சரியான காற்று அழுத்தம் இல்லை என்று சொன்னால், அல்லது காற்று குறைவுபடும் என்று சொன்னால் அந்த வாகனத்தை இயக்குவது மிகவும் கடினமாய் போய்விடும். எதற்காக சொல்லுகிறேன் இந்த விஷயத்தை என்று பார்க்கும் பொழுது, ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த விடுதலையின் செய்தியை விடுதலையோடு கூட கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்கு
மிகவும் தேவைப்படக்கூடியவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. ஆவியானவருக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த 4 டயரிலும் இருக்கிற காற்று சரியான அளவில், அதாவது 32 பவுண்டிலிருந்து 35 பவுண்ட் வரைக்கும் 4 டயர்களிலும் நீங்கள் நிரப்பி வாகனத்தை ஓட்டும் பொழுது மிகவும் லகுவாக நாம் ஸ்டேரிங் பிடித்து அழகாக ஓட்டிச் செல்லலாம் பிரியமானவர்களே. இல்லை என்று சொன்னால் ஸ்டேரிங் பிடிப்பதற்கும் வாகனத்தை இயக்குவதற்கும் மிகவும் கடினமாய் இருக்கும். இதே போல்தான் நான் அடிக்கடி சொல்லுகிறது போல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற கையேடு, கையேடு என்று சொல்லப்படுகிற மேனுவல் என்று சொல்லப்படுகிற ஹோலி பைபிள். இந்த ஹோலி பைபிள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை அல்லது வாழ்க்கை பயணத்தை சரியாகவே ஓட்ட முடியாது பிரியமானவர்களே. ஏழைகளாக இருக்கலாம், நடுத்தர வர்க்கத்தினராக இருக்கலாம், அல்லது பல கோடி ரூபாய்க்கு சொத்து உள்ள குடும்பத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது முக்கியமல்ல. இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை சரியான விதத்திலே நாம் இயக்கவில்லை என்று சொன்னால் பல லட்சம் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் அந்த சக்கரத்தில் சரியான அழுத்தத்திற்குரிய அந்த காற்று இல்லை என்று சொன்னால் எவ்வளவு ஒரு கஷ்டமாக அது இருக்குமோ, அந்த சூழ்நிலை இருக்குமோ, அது போல நம்முடைய வாழ்க்கை தடுமாறும் என்பதற்கு ஒரு உதாரணத்திற்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு இந்த கார் மற்றும் அந்த டயரினுடைய காற்று அழுத்தத்தை ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன் பெரியமானவர்களே. இன்று நம்முடைய வட்டாரத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய தேசத்துல, நம்முடைய உலகத்துல எங்கு பார்த்தாலும் இறைவனுடைய வார்த்தை 1% இருக்கிறதா என்று பார்த்தால் மிகவும் கஷ்டமாக இருக்கிறது பிரியமானவர்களே. சில நேரங்களிலே யாரை பார்க்கிறோம், யாரிடத்துல பேசுகிறோம், யாரிடத்துல பழகுகிறோம், அதனுடைய பின் விளைவுகள் எப்படி இருக்க போகிறது என்பது கூட தெரியாத அளவிற்கு மிகவும் குழப்பத்தோடு கூட புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்துல இந்த நாட்களில் நாம் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெரியமானவர்களே. ஆகவே உலகம் எப்படி வேண்டுமானாலும் போகட்டும், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இறைவன் கொடுத்திருக்கிற இந்த கையேட்டை, அவருடைய பரிசுத்த வேதாகமத்தை நாம், அவர் சொன்னார் அல்லவா யோசுவாவிற்கு சொல்லும் பொழுது, இந்த வேத புத்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை எல்லாம் கவனமாக நீ வாசித்து விசுவாசித்து அதன் மேல் இரவும் பகலும் தியானமாய் இருக்கும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், உன் வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய் என்று சொல்லுகிறார். படைத்தவருக்கு தானே நம்மேல் உள்ள அந்த அக்கறை, அந்த புரிதல் இருக்கும். நம்முடைய பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு அக்கறை இருக்கிறது. ஆனால் நம்மை உருவாக்கின கர்த்தருக்கு இருக்கிற அக்கறை, அந்த அவருடைய அந்த எதிர்பார்ப்பு மற்றவர்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் மிகவும் சொற்பமாக இருக்கிறது என்று சொல்ல வருகிறேன் பெரியமானவர்களே. ஆகவே அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா விதமான வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் பரிசுத்த ஆவியானவருடைய புரிதலோடு கூட இயேசுவானவர் நானே இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னாரு. அந்த ஒளி உள்வாங்கினவர்களாக நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய மனக்கண்களை பிரகாசமுடைய செய்யும் தெய்வமே என்று கேட்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஜெபம் அது. ஒரு வரி ஜெபம் தான். இன்று நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தை வாசிக்காமல் வெளியிலே போகிறோம் என்று சொன்னால் அந்த நாள் முழுவதும் வீணாகவே முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை பிரியமானவர்களே. இது ஒரு பொல்லாத உலகமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் பொல்லாத பிசாசானவன் என்று வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது. அந்த புத்திமதியை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்துல நாம் தாண்டோன்றி தனமாக நாம் பயணம் செய்வோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எந்த இடத்துல பிசாசானவன் குழிகளையும் கன்னிகளையும் விரித்து வைத்திருக்கிறான், வெட்டி வைத்திருக்கிறான் என்று யாருக்குமே தெரியாது பிரியமானவர்களே. இறைவனுடைய கரத்தை நாம் பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழ வேண்டும் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தை இல்லாமல் அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது அபத்தம். ஒரு விசுவாசி என்று சொல்லுகிறவன் இறைவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கக்கூடியவனா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிற ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு 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 எண்ணத்தை உடையவராக இருந்தாரே சங்கீதக்காரர். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால் பிசாசானவன் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் ஓட செய்வார் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து பிரியமானவர்களே. இது ஒரு பொல்லாத உலகம். நயவஞ்சகர்கள் நிறைந்த உலகமாக இது இருக்கிறது பிரியமானவர்களே. வர 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 இந்த உலகம் மிகவும் நிஷ்டூரமாக கொடூரத்தின் பிள்ளைகளாக, கொடூரத்தின் மக்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நான் சொல்லிதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவசியம் இல்லை பிரியமானவர்களே. ஆகவே இப்படிப்பட்ட நாட்களில நாம் இன்று தியானிக்க போகிறோமே ஒரு அருமையான பரிசுத்தவான். அவரை ஒரு குட்டி ஹீரோவாக நான் பார்க்கிறேன், ஒரு குட்டி கதாநாயகனாக பார்க்கிறேன். நோவா அவர்களை குறித்து நாம் ஒரு வசனத்தை வாசித்து விட்டு இறைவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போவோம்.
ஒரு நொடி பிரியமானவர்களே. ஆதியாகம புஸ்தகம் அதிகாரம் 32 வசனம் 28. அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரம் 43 வசனம் 1 மற்றும் 2 இரண்டையுமே சேர்த்து வாசிக்கிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன் பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடந்த வாரம் சென்னையிலே நான் இல்லை. நானும் என் மனைவியும் என்னுடைய நண்பர்களோடு கூட நார்த் சிக்கிம் என்று சொல்லப்படுகிற இந்தியாவின் கடைசி எல்லை சீனா பார்டர் வரைக்கும் சென்று வந்தோம். அங்க இருக்கிற இமயமலை வெண் பனி மூட்டங்களால் நிரம்பப்பட்ட பனிமலை, இறைவனுடைய அந்த சிருஷ்டியை பார்க்க மிகவும் வாஞ்சியோடு கூட சென்றோம். பல 100 கிலோமீட்டர் தூரம் அளவிற்கு எங்கு பார்த்தாலும் நதியின் நீரோட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையை சுமந்து கொண்டவர்களாக நாங்கள் கடந்து போனோம். நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன் என்று சொல்லப்படுகிறது போல சரீரத்தில் ஒரு சின்ன மயிர் இழை கீறல் கூட இல்லாத அளவிற்கு தேவன் தம்மை எங்கள் அனைவரையும் கண்ணின் மணிகளைப் போல பாதுகாத்து பத்திரமாக கொண்டு வந்து சென்னையில இறக்கி இருக்கிறார். பெரியமானவர்களே, அதனால்தான் கடந்த 10 நாட்களாக இந்த இறைவனுடைய செய்தியை கொடுக்க முடியாமல் நான் தவித்தேன் என்று கூட சொல்ல வேண்டும். அதற்காக இறைவனிடத்தில் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் வந்த வேகத்துல இறைவனுடைய செய்தியை அதே தொடர் போதனையாக பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் பாகம் 5 மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே என்று எவ்வளவு அழகாக யாக்கோபுடைய பெற்றோர் வைத்த, ஈசாக்கு வைத்த அந்த பெயர் அவருக்கு தெரிந்திருக்கிறது. யாக்கோபே என்று அழைக்கிறார். உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான், உன் தகப்பன் அல்ல, உன் தாய் அல்ல. இப்பொழுது நான் என்ன செய்கிறேன், உன்னுடைய பெயரை நான் மாற்றி அமைக்கிறேன், இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாது என்று சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லுகிறார் அந்த இடத்துல? அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். இந்த யாக்கோபு என்ற பெயர் யார் வழங்கினது, இஸ்ரவேல் என்ற பெயரை யார் வழங்கினது என்று கடந்த பாகத்திலே 4வது பாகத்திலே நாம் பார்த்தோம். இந்த வெளிப்பாடு ஒன்று, இந்த அறிவு மட்டும் மக்களுக்கு இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ராஜாக்களுக்கும் குடிமக்களுக்கும் தெரிந்திருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக யுத்தங்கள் உண்மையாகவே நின்றுவிடும். பிரியமானவர்களே, ஒரே நபர் தான் யாக்கோபு என்பவர் இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார். இறைவனால் கொடுக்கப்பட்ட பெயர் தான் இஸ்ரவேல். அவருடைய தகப்பன் தாய் வைத்த பெயர் யாக்கோபு. இந்த அறிவு மட்டும் இன்று ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜாக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் இருக்கும் என்று சொன்னால் யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் என்ற வார்த்தையின்படி யுத்தங்கள் ஓய்ந்துவிடும். பிரியமானவர்களே, இதுதான் விஷயம். இதற்காக தான் நான் மிகவும் மன மகிழ்ச்சியோடு கூட பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் என்று அந்த தலைப்புல பல குட்டி கதாநாயகர்களை தியானம் செய்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்க போகிற குட்டி கதாநாயகனுடைய பெயர் நோவா அவர்கள். ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை ஒரு விசை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 6:13. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்கள் எல்லாம் பார்த்தால் அதே 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோட கூட போராடுவதில்லை, அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். 120 வருஷம்தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையின் அந்த நாட்கள். 120 years.
அதே அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. 8வது வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததாம். நோவாவுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதா? இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அவர் பெற்றுக்கொண்ட அதே கிருபையும் தயவும் கிடைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, எவ்வளவு ஒரு மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம் பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த, இதே உலகத்தில் நடந்த மனு குலம் எவ்வளவு சீர்கட்டு இருந்திருக்கிறது என்பதனுடைய வரலாறு இது. அதே எப்படி இயேசுவானவர் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரோ, அதே போல இந்த பூமியில பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இறைவனை அறியாத ஜனங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னா, நோவாவின் காலத்தில் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அப்படியே இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அந்த நாளிலே நோவா உத்தமனாக கர்த்தருக்கு தோன்றி இருக்கிறார். நோவாவுடைய கண்களில் கிருபை கிடைத்ததற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நோவாவின் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானாம். நோவா தேவனோட கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தானாம். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு டெஸ்டிமனி அவர் வாங்கியிருக்காரு பாருங்க. அந்த நாட்களில உலகத்துல இருந்த எல்லாருடைய குணாதிசயம் எப்படி இருந்திருக்கிறது என்று பார்த்தால் சீர்கெட்டு போயிருந்திருக்கிறார்கள். மனுஷனை உண்டு பண்ணினதற்காக நான் விசனப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். கண்ணீர் விட்டு இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பிரியமானவர்களே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு இரட்சகரும் மீட்பரும் ஆண்டவருமாய் இருக்கிற, நமக்கு தலைவரும், நமக்கு இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிற நம்முடைய மூத்த சகோதரன் இயேசுவானவர் இம்மானுவேலின் நாமத்தினாலே இந்த பூமிக்கு இறங்கி வந்து நமக்கு அனைவருக்கும் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அறிவு, இந்த புரிதல் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்த நாளிலே நோவாவின் காலத்துல வாழ்ந்தது போலவே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, வெளியில போவதற்கே பயங்கரமாக இருக்கிறது. சரி, கர்த்தரை அறியாத ஜனங்கள் தான் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய புத்தி பிசங்கி போயிருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய எண்ணங்கள் கொடூரமாக இருக்கிறது என்று பார்த்தால், கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிற பிள்ளைகள் கூட அவர்களிடத்தில் நாம் பழகுகிற சில நேரங்களில அவர்களுடைய எண்ணங்களும் அவர்களுடைய வாயின் வார்த்தைகளும் தீட்டுப்படக்கூடிய அளவிற்கு, உன்னுடைய வாயிலிருந்து அசுத்தமான வார்த்தைகள் ஒன்றும் பிறக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அசுத்தம் நிறைந்த வார்த்தைகளால் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறது நம்முடைய காதுகளிலே கேட்கக்கூடிய சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, யார் எப்படி போனாலும் இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நோவாவை போல, நோவா எப்படி இறைவனுடைய கண்களில கிருபை கிடைத்ததோ அதே போல இன்று நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், இறைவா, உம்முடைய கண்களிலே நோவாவுக்கு கிடைத்த கிருபை தயவு எனக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த தயவையும் கிருபையும் நான் என்னை விட்டு அகற்றி விடாதபடிக்கு கண்களை மூடுகிற அந்த நாள் வரைக்கும் நான் உம்மோடு கூட இருக்க எனக்கு கிருபை செய்தருளும். நோவா ஒருத்தர் தாங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா அந்த நாளில சொன்னது போல, இந்த மனுஷன் கர்த்தரை சேவித்தார். அவர் நிமித்தம் அவருடைய மனைவி, 3 மகன்கள், 3 மருமகள்கள், மொத்தம் 8 பேருக்கு அந்த நாளில நோவாவின் நிமித்தம் ரட்சிப்பு கிடைத்ததுங்க. இந்த உலகம் முழுவதிலும் கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது 50 ஆண்டிலிருந்து 75 ஆண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட அவர் ஒருவரே இறைவன் கொடுத்த அந்த அந்த அளவுகளின்படியே அந்த பிழையை உருவாக்கி இருக்கிறார். 50 ஆண்டு முதல் 75 ஆண்டு வரை இருக்கும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அந்த பேழைக்குள்ள ஏறி தப்பித்துக் கொள்ளுகிற, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிற அந்த நேரம் வரைக்கும், அந்த நாள் வரைக்கும், பூமி தோன்றின நாள் முதல் கொண்டு இந்த பூமியில இப்படிப்பட்ட ஒரு வெள்ளம் வந்ததே கிடையாது, மழை என்பதே கிடையாது. பூமியில் இருக்கிற அந்த நீரூற்றுகள் மூலமாக தான் ஜனங்கள் துறவுகளை தோன்றி அவர்களுடைய நீர் ஆதாரத்தை தேடிக்கொண்டார்கள். குடிப்பதற்கு தண்ணீராக இருந்தாலும் சரி, விவசாயத்திற்கு தேவையான மற்ற காரியங்களுக்கு தேவையான எந்த தண்ணீராக இருந்தாலும் பூமியிலிருந்து கிடைத்த அந்த தண்ணீரை வைத்துதான் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஜனங்களுடைய அந்த அந்த அவமான சின்னங்களாக மாறி போனது நிமித்தம்தான் தேவன் இந்த உலகத்தையே நிஷ்டூரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு
அந்த நாளில அடிக்கடி யோசித்து பார்க்க, அந்த நாளில நோவா இறைவனுடைய கண்கள் தயவை பெற்றுக் கொண்டாரே, அதே போல் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறேனே கர்த்தாவே. உம்முடைய கண்கள் பூமி முழுவதும் உலாவி கொண்டிருக்கிறது. இன்றும் இந்த உலகத்துல ஒரு நல்ல இருதயம் படைத்த ஒரு மனுஷனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார் கர்த்தர். அது நீங்களா இருக்க வேண்டும், அல்லது உங்களுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும், அல்லது என்னுடைய நண்பர்கள் மற்றும் என்னுடைய சொந்த பந்தங்களாக இருக்க வேண்டும் என்று நானும் விரும்புகிறேன். அவர்களுக்காக நானும் இறைவனிடத்துல வேண்டுதல் செய்கிறேன். பிரியமானவர்களே, இது ஒரு பொல்லாத உலகம். இயேசுவானவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி சென்று இருக்கிறார். அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நாம் அவருக்காக ஆயத்தப்பட்டவர்களாக, இந்த இறை நம்பிக்கை உடையவர்களாக, இறைவனுடைய வார்த்தை பெற்றவர்களாக, இந்த மேனுவலிலே, இந்த கையேட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும், நான் ஏற்கனவே உங்களிடத்துல சொல்லியிருந்தேன், இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு உணவு தேவைப்படுகிறது, இதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, இதற்கு சுவாசிக்க ஆக்சிஜன் தேவைப்படுகிறது, பிராணவாயு என்று சொல்லுகிறோமே அந்த ஆக்சிஜன் தேவைப்படுகிறது, சூரியனுடைய ஒளி தேவைப்படுகிறது. இப்படி எல்லாம் பஞ்சபூதங்கள் என்று சொல்லுவார்களே, அத்தனையும் இறைவன் நமக்கு இந்த பூமியில வைத்திருக்கிறார். இது சரீரம் இயங்குவதற்காக. உள்ளே ஒரு மனுஷன் குடியிருக்கிறானே, அவன் மறுபடியும் பிறந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் இறைவனோடு கூட அவன் தொடர்பு கொள்ள முடியும், உறவு வைத்துக் கொள்ள முடியும், அவரை நோக்கி பார்க்க முடியும், இவனும் பிரகாசம் அடைய முடியும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. இதையெல்லாம் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வார்த்தைகளையும் நாம் கவனமாக வாசித்து விசுவாசித்து இறைவனில் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால், நோவா அந்த நாளிலே பழைக்குள் அவரும் அவருடைய மனைவி 3 மகன்கள் 3 மகள்கள் எப்படி அந்த பெரு வெள்ளத்திலிருந்து தப்பித்துக் கொண்டார்களோ, அந்த ஜல பிரளயத்திலிருந்து தப்பித்துக் கொண்டார்களோ, அதே போல் நீங்களும் நானும் இனி வரப்போகிற பொல்லாத நோய்களுக்கும் 2019 COVID-19 என்று சொல்லக்கூடிய அந்த பொல்லாத வைரஸ் உலகம் முழுவதிலும் சுற்றி தெரிந்தது. எத்தனை லட்சம் பேர் இறந்து போனார்கள், இந்திய தேசத்தில் எத்தனை லட்சம் பேர் இறந்து போனார்கள், அனைவரையும் தொட்டு பார்த்துதான் சென்றிருக்கிறது. இன்று நீங்களும் நானும் நிற்கிறோம், நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றும் நம்முடைய நாசிலே சுவாசம் இருக்கிறது என்று சொன்னால் கர்த்தருடைய சுத்த கிருபை. பிரியமானவர்களே, நோவாவுக்கு அந்த நாளிலே கிருபை, தெய்வனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல இன்று இயேசுவானவர் மூலமாக, அவர் செய்து முடித்த நற்பணிகள் மூலமாக, நற்கிரியைகள் மூலமாக, கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. 3வது நாளிலே சொன்னபடியே உயிரோடு கூட எழுந்தாரு. அதன் மேல் நாம் வைத்திருக்க நம்பிக்கை நிமித்தம், விசுவாசத்தின் நிமித்தம் இன்று நீங்களும் நானும் இந்த பூமியில, இந்த கொடூரமான பூமியில ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பெரியமானவர்களே, இறைவன் சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுறாரு பாருங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு, இன்று வரைக்கும் அதே நேச்சர் உள்ள மக்கள், மனுஷி இந்த பூமியில வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறானா பொல்லாத பிசாசு, இறைவனுடைய எதிராளி, விழுந்து போன தூதன் லூசிபர், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானா. நாம் அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவரே நமக்கு கண்மலையாகவும் கோட்டையாகவும் இருந்து கொண்டிருக்கிறார். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற வார்த்தையின்படி இன்று நீங்களும் நானும் அவருடைய நிழலில் தங்கி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, மற்றபடி சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, விசுவாசத்தினால் மட்டும்தான் நீதிமான் பிழைக்க முடியுமா? விசுவாசத்தின் கீழ் வராத யாவும் பாவமா? விசுவாசம் இல்லை என்று சொன்னால் அது செத்த கிரியைகளுக்கு சமமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாத வாழ்க்கை என்பது செத்த பிணத்திற்கு சமமாக துர்நாற்றம் எடுக்கக்கூடிய வாழ்க்கை. இன்று இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் இந்த பூமியில இருக்கிற மக்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாம் அவருடைய சாட்சியின் பிள்ளைகளாக, அவருடைய அத்தாட்சியின் பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஜல பிரளயம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வைரஸ் கிருமிகள் வந்து தாக்கினாலும் சரி, எப்படிப்பட்ட பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், எப்படிப்பட்ட பூமி பிளவுகள் ஏற்பட்டாலும் சரி, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றிலிருந்தும், எல்லா கண்ணிகளிலிருந்தும் நம்மை, உங்களையும் என்னையும் தப்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். நோவாவின் மூலமாக அவருடைய மனைவி மற்றும் 3 மகன்கள் 3 மகள்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே,
இந்த நோவாவின் ஜலப்பிரளயம் என்ற புஸ்தகத்தை நான் வாசித்தேன் என்று சொன்னேனே, வாசித்த மாத்திரத்துல அந்த 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 வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமையே சபைக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பையும் கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். வானவில் தேவாலயம் தான் என்னுடைய முதல் தேவாலயம் பிரியமானவர்களே. 1991 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த நோவாவின் ஜலப்பிரளயம் என்ற சின்ன புத்தகத்தை வாசித்தவன் நான். என்று இவ்வளவு பெரிய வேதாகமத்தை படித்து தியானம் செய்து அதை விசுவாசித்து அதன் மேல் நம்பிக்கை வைத்து, இறைவனே நீயும் உம்முடைய வார்த்தையும் என்னோடு கூட இருக்கட்டும், இது இரண்டும் இருந்தால் வேறு ஒன்றும் எங்களுக்கு அவ்வளவு பெரியதாக எங்களுக்கு தோன்றுவது கிடையாது என்கிற அளவிற்கு நாங்கள் இறைவனோடு கூட நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோவாவை காப்பாற்றின தேவன் கிட்டத்தட்ட 150 நாட்கள் பெருமழை பொழிந்ததாம், இரவும் பகலுமாக, நான் ஸ்டாப் ரெயின். பூமியில எல்லா மானுடர்களும் எல்லா மிருக ஜீவராசிகளும் எல்லா விதமான பறவைகளும் மடிந்து போயின. நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள் உள்ளே சென்ற, தேவன் சொன்னபடியே உள்ளே சென்ற மிருக ஜீவராசிகள், பறவை இனங்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டது. அவர்கள் மூலமாக இவ்வளவு பெரிய உலகம் மீண்டும் உருவாக்கி வந்திருக்கிறது பெரியமானவர்களே. இந்த ஆதியாகம புஸ்தகம் 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரத்தை வாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் வாசிக்க வேண்டும். முதல் மனுஷனாகி ஆதாம் ஏவாளை எப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டு அவர்களை உருவாக்கி அவர்களை ஆசீர்வதித்தாரோ, பல்லுகி பெருகுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி 5 விதமான ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரோ, அதே போல இந்த பெருவெள்ளம் வந்த பிறகு, பூமியில எல்லா மனுக்குலமும் மாண்டு போன பிறகு நோவாவை வெளியே அழைத்து வந்து அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அதே போல ஆசீர்வதிக்கிறார் நம்முடைய தேவன். இஸ்ரவேலர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா. ஆதாமை ஆசீர்வதித்தார் அவர்தான். அவருடைய மகன் காயினையும் அவர் தான் ஆசீர்வதித்தார், மன்னித்து போட்டார். அவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் மன்னித்தார். இன்று நோவாவை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அவர் தான் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பதுதான் அவருடைய உள்ளத்துல நிரம்பி இருக்கிற காரியம் பிரியமானவர்களே. நான் ஒரே ஒரு லைன்ல ஜெபத்தை பண்ணி ஒரு நாளும் முடிச்சிடுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இயேசுவானவர் சொல்லி கொடுத்த ஜெபம் தான். பார்வைக்காக நீண்ட நேரம் செய்கிற ஜெபம் இறைவனுக்கு எடுபடாது பெரியமானவர்களே. என் தகப்பனே, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அதுல எல்லாமே அடங்கி போச்சுங்க. இது எல்லாம் நம்முடைய அண்ணனும் நம்முடைய இரட்சகராகிய நம்முடைய இயேசு அண்ணனும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவரும் பரிந்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களாம். நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறாராம். இரவும் பகலும் நமக்காக நம்முடைய இரட்சகரும் நம்முடைய ஆவியானவரும் பிதாவுக்கு முன்பாக நம்முடைய பரமண்டலிலே அமர்ந்து உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. நம்முடைய கடமை என்ன? அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும். இறைவனுடைய பாதத்தில் வந்து அமர்ந்து நம்முடைய அட்டெண்டன்ஸை போட வேண்டும். அவர் நம்முடைய உபாத்தியராக இருக்கிறார், ஹெட்மாஸ்டராக இருக்கிறார், ப்ரொஃபஸராக இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனைகளை கேட்க வேண்டும். முதலாவது இந்த 6வது அதிகாரத்துல ஆதியாகம புஸ்தகத்துல அவர் எப்படி மனஸ்தாபப்பட்டாரோ அப்படிப்பட்ட மனஸ்தாபம் திரும்பவும் என் மூலமாக உமக்கு வரக்கூடாது தெய்வமே என்று ஒவ்வொரு நாளும் நாம இறைவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி இருக்கும் பொழுது எவ்வளவுதான் வெள்ளம் போல பிசாசனன் வந்தாலும் ஆவியானவர் என்ன பண்ணுவாரா, நம்மை ஜெகோவா நிசி என்ற நாமத்தில அவர் ஓடி வந்து நமக்கு முன்பாக வெற்றி கொடி ஏற்றுவார் பிரியமானவர்களே. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் என்று ஒரு பாடல் கூட இருக்கிறது. அப்படி எப்படி வேணாலும் வரட்டும், ஒரு வழியா வரட்டும், 7 வழியா ஓட்டக்கூடிய தேவன் நம்முடைய தேவனுங்க. அவருடைய நிழல்ல இருக்கணும். அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி இருக்கும் பொழுது எல்லா விதமான கஷ்டத்தில் இருந்தும் எல்லா விதமான நஷ்டத்தில் இருந்தும் நாம் விலகி இந்த பூமியில இடுவழி வாழ முடியும் பெரியமானவர்களே. குறைந்தது 120 ஆண்டுகள் இந்த சரீரத்தில் இருக்கிற உள்ளான அவயங்களும் வெளியில இருக்கிற அவயங்களும் கண் பார்வை தலைமுடி ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரத்தை அணுவாக நம்முடைய தேவன், அதற்காக தானே கல்வாரி சிலுவையில நம்முடைய மூத்த சகோதரன் நம்முடைய ஆண்டவன் இயேசுவானவர் 6.5 லிட்டர் ரத்தத்தை அந்த உடன் கிராஸ் அப்படியே கம்ப்ளீட்டா ரெட் கிராஸா மாத்தினாரு. ஒரு பெயிண்ட் உடன் கிராஸ்ல அடிக்கிறது போல அவருடைய ரத்தத்தை கொண்டு முழுமையாக எல்லா பகுதியிலும் சிவப்பு நிறமாக மாறினது. அந்த சிவப்பு சிலுவையின் மூலமாக இன்று உங்களுக்கும் எனக்கும் விமோச்சனம் கிடைத்திருக்கிறது பிரியமானவர்களே. இது புரிந்து கொள்ளும் என்று சொன்னால் நிச்சயமாக நோவா அந்த காலத்தில் மனுஷன் 600 வயது வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்கிறதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே.
ஏழாவது அதிகாரம் 7வது வசனத்துல இப்படியாக வருகிறது. ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படி நோவாவும் அவனுடன் கூட அவன் குமாரர் 3 பேரும், நோவாவின் மனைவியும், மருமகள்கள் 3 பேர் என 8 பேரும் பேழைக்குள் பிரவேசித்து ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். பெரியமானவர்களே, இதுதாங்க விஷயம். அன்று ஒரு நோவா நிமித்தம் அவர் குடும்பம் அனைத்தும் காக்கப்பட்டது. இன்று ஒரு இயேசுவானவர் மூலமாக, நம்முடைய மூத்த சகோதரன் மூலமாக இந்த முழு உலகமும் ரட்சிப்புகள் வர வேண்டும் என்று தேவன் ரட்சிப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களைப் போல பூமியிலே அவருடைய பிள்ளைகளாக, சிறிய நட்சத்திரங்களாக, லிட்டில் ஸ்டார்ஸாக நீங்களும் நானும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறோம். பூமி முழுவதிலும் இருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் பக்கம் வர வேண்டும் என்று அவர் தவிதவித்துக் கொண்டிருக்கிறார். பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். பெரியமானவர்களே, அவர் செய்த அந்த புண்ணிய காரியங்கள், அவர் செய்த அந்த பிராயசித்தம் வீணாய் போகக்கூடாது என்பதற்காக தான் இன்று உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பத்தையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பெரியமானவர்களே, இதுதான் விஷயம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவன் எப்படி அழைத்தார், எதற்காக அழைத்தார், எந்த சூழ்நிலை அழைத்தார், யாரையெல்லாம் பெயர் சொல்லி அழைத்தார், இதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இதனுடைய தொடர்ச்சியாக பாகம் 6 இன்னும் ஒரு சில நாட்களிலே நான் இறைவனுடைய செய்தியை கர்த்தருடைய கிருபையில கொண்டு வரலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த கதாநாயகன் யார் என்பதை நான் அடுத்த எபிசோடில, அடுத்த பாகத்திலே நான் உங்களுக்கு சொல்லுவேன். அது வரைக்கும் நான் உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடும், உங்களுடைய குடும்பத்தோடும், உங்களுடைய கையின் பிரயாசத்தோடும், எங்களோடும் இருந்து கர்த்தர் மேலான காரியங்களை செய்வாராக. எல்லா துதி கன மகிமை அனைத்தையும் அவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவானவர் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட, ஒத்தாசையோடு கூட விடுதல் செய்து கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.